ஸோ வாங்க 2026 நிசான் டெக்டான் 280 அந்த வேரியண்ட்டை நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டிசிடி டிரான்ஸ்மிஷன் தான் இது. ஸோ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஓகேங்க, வண்டி வந்து 4 சிலிண்டர்ன்றதால எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லாமல் சூப்பராக வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சின்ன ஒரு வைப்ரேஷன் கூட இல்லைங்க, ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஸோ பார்க்கிங் வந்து எலக்ட்ரானிக்லி பார்க்கிங் சுவிட்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கிங் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். ட்ரைவ் மூவ் போட்டாச்சு. ஓகே, ஸோ நம்ம ஓட்டுற வேரியன்ட் வந்து நிசான் டெக்னா ப்ளஸ் T280 டர்போ பெட்ரோல் 4 சிலிண்டர் இன்ஜின். ஸோ 280 Nm டார்க், 163 PS பவர், 163 PS பவர். ஸோ வண்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இது வந்து டிசிடி டிரான்ஸ்மிஷன், வெட் கிளச் தான், ரொம்ப சூப்பராக இருக்குது. டுவல் கிளச், அந்த கியர் மாறுறதே வந்து உங்களுக்கு தெரில. நான் ரொம்பவும் இப்போ ஸ்லோவாக போயிட்டு கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டன்ட் புல் இருக்குது. ஸோ நம்ம அந்த ஜெர்க்லாம் எதுவுமே இல்லை. ஓரளவுக்கு சிவிடியாக இருந்தாலுமே அந்த ஜெர்க் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது டிசிடியாக இருக்கவே நமக்கு சுத்தமாக அந்த ஜெர்க் எதுவுமே தெரில. அதே மாதிரி உங்களுக்கு பேனட் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் ப்ரீமியமாக இருக்குங்க. நான் வந்து மேக்ஸிமம் வந்து என்னுடைய சீட்டை வந்து ஃபுல்லாக தான் வந்து பேக்கில் வந்து இழுத்து வச்சுருக்கேன். ஸோ என்னுடைய ஹைட்டுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா என் பேனட் வந்து ஃபுல் வியூவுமே எனக்கு தெரியுது. அந்த பேனட்டில் இருக்க அந்த ஸ்ப்ளிட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரொம்பவும் மேசிவான ஒரு பெரிய வண்டியில் ஓட்டுற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ லைட்டாக இங்கே வந்து ரோடு இல்லாமல் மண் ரோடாக இருக்குது. இங்கே சஸ்பென்ஷன் ஃபீல் பண்ணலாம். ஓகேங்க, இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்கல, ட்ரைவ் மோடில் ஓரளவுக்கு ஒரு 13 அளவுக்கு வந்து வண்டியோட ஸ்பீட் வந்து அந்த புல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதில் புல் இருக்கும், ஏன்னா இதோட டார்க் வந்து 280. ஸோ ரொம்பவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சஸ்பென்ஷன்லாம் ஓகேங்க. உங்களுக்கு வின் நாய்ஸில் கூட நம்ம வெளியே வரும்போது ரோட்டில் வெஹிக்கல் நாய்ஸ்லாம் வந்து உள்ளே ரொம்பவும் கேட்கல. உங்களுக்கு வந்து இந்த கேபினை வந்து நல்லா சவுண்ட் ப்ரூஃபாக தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதேமாரி வந்து உங்களுக்கு ஏ பில்லர், அதே மாதிரி இந்த பி பில்லர் சைடில் இந்த மாதிரி ஏதாவது வண்டி வருதான்னு திரும்பி பார்க்கறதுக்கு கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பிளைண்ட் ஸ்பாட்லாம் எதுவும் ஏற்படுத்தலை. ஸோ நிசான் இந்தியா வந்து மேக்னைட் அந்த ஒரு வண்டி வச்சு ரொம்ப நாளாக இங்கே வந்து சர்வே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நிசானில் வந்து ப்ரீமியமாக எவ்வளோ கார்ஸ் பாஸ்டில் இங்கே இருந்துச்சு, இன்டர்நேஷ்னல் மாடல்ஸு, ஜிடிஆர். இப்போ ஜிடிஆர் ஆப்வியஸ்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பட் எல்லாமே இருந்துச்சு. அப்போது நம்ம இதை எல்லாமே மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து அந்த ஒரே மேக்னைட்டை வச்சே இவங்க வந்து சர்வே ஆகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து இவங்க போர்ட்ஃபோலியோவில் ஒரு எம்பிவி இருக்குது, கிராவைட், அண்ட் தென் ஒரு 4 மீட்டர் சப் காம்பேக்ட் எஸ்யூவி நிசான் மேக்னைட், அண்ட் தென் 4 மீட்டர் காம்பேக்ட் எஸ்யூவி இப்போ டெக்டான் வந்திருக்கு. ஸோ ரொம்பவும் ப்ரீமியமாக இருக்குங்க. ஸோ வண்டியோட புல்லாம் நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு மேக்னெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவுமே கொஞ்சம் நல்ல எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸாக இருக்கும். இது கண்டிப்பாக அதோடைய பயங்கரமாக டெக்னிக்கலியும் பெருசு தான். பட் அந்த கமாண்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இவங்க அதை இந்த வண்டியை லான்ச் பண்ணும்போது பேபி பேட்ரோல்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அந்த ஒரு ஃபீல் இதில் நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஓகே,
ஸோ இந்த டேர்னிங்கில் கொஞ்சம் வேகமாக வளைச்சு பார்ப்போம் பாடி ரோல் எப்படி இருக்குன்னு. ஸோ ஓகே, நான் போதுமான அளவு ஸ்பீடில் வரல, பட் ஓகே தான். ஓரளவுக்கு சஸ்பென்ஷன்லாம் நல்லா வெல் கண்டென்ட்டாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக டிராஃபிக்கில் ஓட்டி பார்ப்போம். ஸோ வண்டி வந்து கியர் ஷிஃப்ட் ஆகுறது வந்து ஆர்பிஎம் ரைசிங் சவுண்ட் நம்மளால கேட்க முடியுது, பட் ஆனால் அந்த ஒரு ஜெர்க் இல்லை. ஸோ ரொம்பவும் இது வந்து டிரைவிங் ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டியாக தாங்க இருக்கு. இதோடைய இந்த டார்க் பார்த்தீங்கன்னா நமக்கு உண்மையிலுமே ரொம்பவும் பிக்கப். ஜாய் ரைடு கொடுக்கக்கூடிய சீட்டிங் பொசிஷன், கமாண்டிங் பொசிஷன் எல்லாமே இந்த வண்டியில் வந்து நல்லா இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் லாங் போனாலும் சரி, இல்லை டெய்லி கம்யூட்டராக இருந்தாலுமே சரி, உங்களுக்கு வந்து இந்த வண்டி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு தான் பண்ணும். ஸோ இப்போ வந்து எனக்கு முன்னாடி வெஹிக்கிள்ஸ் போயிட்டுருக்கு. வண்டி வந்து லோ கியரில் ஹையர் ஆர்பிஎம் தான் போயிட்டுருக்கு. ஆனால் கியர் சேஞ்சிங்கில் அந்த ஜெர்க்னஸ் இல்லை, இன்ஸ்டன்ட் புல் இருக்கு, பாடி ரோலுமே பெருசாக இல்லை. ஸோ இதனுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இந்த 212 mm இருக்கிறதால நீங்கள் மேக்ஸிமம் எந்த இடத்துலையும் உங்களுக்கு கீழே வந்து தர தட்டாது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டார்க் அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு வந்து நீங்கள் அண்டர் பவர் ஓட்டுற மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது. இந்த நிசான் டெக்டானில் உங்களுக்கு எல்லா வேரியண்ட்லையுமே வந்து உங்களுக்கு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 50 லிட்டர்ஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டேங்கை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மாட்டின லாங் ரேஞ்சை நீங்கள் இந்த வண்டியில் கவர் பண்ணலாம். ஸோ ரொம்பவும் ப்ரீமியமாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி டிராஃபிக்லேயும் வந்து உங்களுக்கு அந்த கமாண்டிங் பொசிஷன் இருக்கிறதால வண்டி வந்து ஈஸியாக தாங்க ஓட்ட முடியுது. பெரிய வண்டி ஓட்டன்ற ஃபீலிங்ஸ்லாம் வந்து ரொம்பவும் அந்த பயப்படாமல் எல்லாருமே ஓட்டலாம். ஸோ ரோடு ஃப்ரீயாக்கி இப்போ நான் ஒரு புல் எடுக்கிறேன். ஸோ ஓகேங்க, நல்லா தான் இருக்குது. இந்த வண்டியோடைய 0 to 100 ஸ்பீட் வந்து 9.5 அப்படின்னு கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. அதேமாரி மைலேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 19.5 அப்படின்னு ஏஆர்ஐ கிளைம் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு நீங்கள் லைட் ஃபுட்டடாக ஓட்டினா கண்டிப்பாக நீங்கள் மைலேஜ் வந்து ஏமாற்றம் தராமல் நீங்கள் எடுக்கலாம். இது டிசிடி வேறு, உங்களுக்கு ஓட்டுறதுக்கு எந்தோசியஸ்ட் தான் இருக்கும், 4 டவுன் பண்ணலாம் தான் தோணும், உங்களுக்கு என்ஜாயும் கொடுக்கும். நீங்கள் லைட் ஃபுட்டடாக ஓட்டினா உங்களுக்கு மைலேஜும் நல்லா வரும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வண்டியை டெக்டானை ரிவ்யூக்கு கொடுத்தது லக்ஷ்மி நிசான். ஸோ இந்த லக்ஷ்மி நிசான் வந்து நம்ம கிண்டியில் இருக்குது அண்ட் அம்பத்தூரில் இருக்குது.